என்ன அபி இங்க வந்து உட்கார்ந்துட்ட? நேரம் ஆச்சுல, வா வந்து சாப்பிடு. எனக்கு பசி இல்லம்மா. எனது பசிக்கலையா? இப்படி எல்லாம் சொல்லி வயித்த காயப்படாத அபி. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வேலை இல்லாட்டி அலைச்சல். சாப்பிடாட்டி உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் கூட உடம்பு மேல அக்கறையே இல்லாம இருக்க. இப்ப என்னோட அக்கறை எல்லாம் ஆனந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மலைப்பா இருக்கு அபி. அந்த கான்ட்ராக்டர் என்னடான்னா லட்சங்கள்ல பேசிட்டு இருக்கா. நம்ம என்னமா பண்ண முடியும்? ஒத்துக்கிட்டோம்ல, இப்ப வேற வழி இல்ல. ஏன் அபி, உங்க சித்தப்பா கிட்ட பேசி பணத்தை மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாம் இல்ல? சும்மா சும்மா காசு கேட்டி அவர் பின்னாடி அலைய வேண்டாமே. அவர்கிட்ட கண்டிச்சா வாங்க முடியும். நம்ம நிலைமை தெரிஞ்சு அவரா கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் அந்த மாதிரி கொடுக்கற ஆள் இல்லையே, நாம தான் கேட்டு வாங்கணும். சரிம்மா, நாளைக்கு போய் சித்தப்பா கிட்ட பேசுறேன். சரியா? சரி, வா சாப்பிடலாம். நான் அப்புறமா லேட்டா சாப்பிடுறேன். ஆமா, ஆனந்தி ஆர்த்தி எங்க காணோம்? 2 பேரும் கிணத்தடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் சாப்பிட்டு படு. நான் இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அவங்க 2 பேரையும் கூப்பிடுறேன், நீயும் வந்துடு. நான் வரேம்மா, நீ போ. ஹலோ. நான் தான் பொண்டாட்டு, உன் புருஷன் பேசுறேன். என்ன விஷயம்? ஏய், பெரிய தெனாவட்டா எல்லாம் முன்னாடி ஃபிலிம் காமிக்கிறியா? உள்ளுக்குள்ள மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி கேளு. எனக்கு என்ன வேணும்னா, நீ வேதனைப்படணும், வருத்தப்படணும், கதறி அழணும், அதை நான் பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும்டி. ஏ பொண்டாட்டு, ஒரு ஆம்பளை ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை ஜஸ்ட் லைக் தட் உதறிட்டு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை உணர்ந்து அழணும்டி. இனிமே நீ ரொம்ப நிறையவே அழப்போற பொண்டாட்டு. ரெஸ்டாரண்ட்ல பார்த்திய ரஞ்சனி, அவ செம்ம கம்பெனி. ரஞ்சனி, நான் இனிமே அவ கூட தான் சுத்தலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் என்ன வேணாலும் செய்ய முடியும்டி. அந்த ரஞ்சனியை கல்யாணம் கூட பண்ணிக்க முடியும். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. ஹலோ, இது ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். பிகாஸ் பெட்டர் ஹாஃப். சாரி, பெட்டர் ஹாஃப். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா என் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அநேகமா ரஞ்சனி தான் என்னோட செகண்ட் ஹாஃபா இருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, இது ஏன் அனாவசியமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்க பர்சனல் விஷயம். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. பட் ஒன் திங். என்ன? சொல்லு சொல்லு, நான் கேட்குற மூட்ல இருக்கேன். சொல்லு பொண்டாட்டு. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. செய்யறவங்க எப்பவுமே சொல்லிட்டு அலைய மாட்டாங்க. ஓகே? ஹலோ, ஹலோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப். என்ன சந்திரா, நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? சந்திரா, உன்னதான் கேட்குறேன். என்ன புரியாத மாதிரி பார்க்குறேன்? நான் சொன்ன மாதிரி அபார்ஷன் செஞ்சிட்டியா இல்லையா? இல்ல சதீஷ். இவ்வளவு சொல்லி என் பேச்சை கேட்காம இருக்கே. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இதை பார், இப்படி பண்றதால நஷ்டம் உனக்கு தான். லேட் பண்ண பண்ண பிரச்சனை வளரதா செய்யும். நாளைக்கு கலைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா நிச்சயம் நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி படப்படன்னு பேசுறீங்க சதீஷ்? எனக்கு கூட புரியாமலாம் இல்ல. டாக்டர் கிட்ட நான் போனேன். அவங்க நீங்க வரணும்னு சொல்றாங்க. உங்க சம்மதம் இல்லாம அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எந்த நான்சென்ஸ் அப்படி சொன்னது? சம்மதம் இல்லாம? சம்மதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இது உங்க குழந்தை தானே. நீங்க கழுத்து போட்ட போதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, இந்த பிரச்சனை வேற மாதிரி டீல் பண்றேன். உன்னை வேற டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். ரெடியா இரு. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப வேற என்ன பிரச்சனை? இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல இந்த பிரச்சனையை சமாளிச்சாச்சு. இப்ப 2 நாள் வெளியே தங்க வேண்டியிருக்கும்ல, அதுக்கு என்னன்னு சொல்றது? என்ன சந்திரா, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வா. என்ன அரையும் குறையுமா தலையாடுற? சதீஷ், நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு.
இந்த அபோஷன் பண்ணணுமா? உங்க தங்கச்சிக்கு தான் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆயிடும்ல. இந்த பிரச்சனை நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணலாமே. இது பார், திரும்ப திரும்ப குட்டையை குழப்பிட்டு இருக்காத. உனக்கு நான் முக்கியமா இல்ல இந்த குழந்தை முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. சித்தி 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 அபி ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. ஏதாவது சாப்பிடுவா? வேண்டாம், நான் சித்தப்பாவை பார்க்கணும். சித்தப்பா மேலதான் இருக்காரு, வா. ம், அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சுமதி எங்க? சுமதி வெளியில போயிருக்கா, இப்ப வந்துட்டு வா. அப்படியா? எங்க அபி வந்திருக்கா? அரடே சித்தப்பா. வா அபி, எப்போ வந்த? இப்பதான். சாரதா, அபிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இல்ல ஒண்ணு வேண்டாம் சித்தப்பா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆ, அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கா? எங்க சித்தப்பா, இன்விடேஷன் கார்டு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இன்னும் நகை, துணிமணி, பாத்திரங்கள் அதெல்லாம் வாங்கணும். ஆமாம்மா, நம்ம ஊர்ல கல்யாணம்லாம் இதெல்லாம் தேவைப்படுதே. இதுக்கு நடுவுல சம்மந்தி வீட்ல சமையல் பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதோட செலவு 2 லட்சம் வரைக்கும் வந்துரும்னு நினைக்கிறேன். என்னது 2 லட்சமா? என்ன அசால்ட்டா சொல்ற? இதெல்லாம் ஆடம்பரம், வீண் செலவுன்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி தானே இருக்கேன். அந்த நிலத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதே ஆனந்தியோட கல்யாணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே. இப்ப என்ன சித்தப்பா இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் சரிதான். ஆனந்தி கல்யாண விஷயத்துல நீங்க இவ்வளவு அவசரப்படுவீங்க நான் கண்டனா? நான் 2-3 மாசமோ அதுக்கு மேலேயோ ஆகும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நிலத்தை வித்துலாம் பணத்தை செட்டில் பண்ணிடலாங்கிறது ஏன் எண்ணம். ஆனா நீங்க நிலவரம் என்னங்கிறத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம நல்ல இடம்னோட உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன அவசரம்? கொஞ்ச நாள் தள்ளி வச்சாதான் என்ன? கல்யாணம்னா என்ன விளையாட்டு காரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானே சுமதி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாள் குறிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. எங்க என்ன நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்க? ஆனந்தி கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில நிச்சயம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் என்னமோ இன்னைக்கு தான் ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த கார்த்திக் வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெருசு. அவங்க கிட்ட போய் 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கங்கன்னு சொல்ல முடியுமா? அது இல்ல சாரதா. இத பாருங்க, வெட்டி பேச்சு பேசாம பணத்தை எப்படியாவது புரட்டி அபிக்கு கொடுக்கற வழியை பாருங்க. கையெழுத்தை வாங்கிட்டு இப்படி அலைய விடுறது ரொம்ப தப்பு. ஏன்டி நீ வேற புரியாம பேசிட்டு இருக்க? நான் என்ன இடத்த வித்துட்டு கையில பணத்தை வச்சுட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அவசரம்னு போடா, அந்த இடத்த பாதி விலைக்கு கேட்கறானுங்க. சரி பாதி விலைக்கு தொலைகிட்டோம் அப்படின்னு பார்த்தாலும் வில்லங்க அது இதுன்னு எல்லாம் ஒதுங்கி ஓடுறானுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? சித்தப்பா, இன்னைக்கு சமையல் கான்ட்ராக்டருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அந்த டேட்ல அவர் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. எப்படியாவது. என்னம்மா என்ன? ச்சே. சரி, ஒரு கடன்காரனை கொடுக்கறதுக்காக 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அதை இப்போதைக்கு கொடுக்குறேன், வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்க. போதுமாவி? போதும். இந்த பணத்தை வச்சு இப்ப நான் சமாளிச்சிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் சித்தப்பா. நான் கிளம்புறேன் சித்தி. ஏதாவது சாப்பிட்டு போமா? வேணா சித்தி, நான் போயிட்டு வரேன். பாய். வரேன் சித்தப்பா.
இத பாருங்க, நீங்க எதையாவது பண்ணி இந்த நிலத்தை விற்காம இருந்துடாதீங்க. பாவம் ஆனந்தி, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உங்க கிரிமினல் புத்தியை இதுல காமிக்காதீங்க, புரிஞ்சுதா? ம் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. உங்க ஜோலி என்ன உண்டோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க, புரியுதா? போடி. ஷீ இஸ் நார்மல். இன்னைக்கே பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்க ரெடியா தானே இருக்கீங்க? எஸ் டாக்டர். பில் பே பண்ணிடுங்க. அப்படியே மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதையும் வாங்கிடுங்க. ஓகே. இந்தாங்க. பில் கட்டிட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஓகே. என்ன சதீஷ், உடம்புக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, அதான் உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவன் இங்கே கூட்டு வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே? இல்ல நான் சும்மா செக்கப்காக, ரொட்டீன் செக்கப். அடிபட்ட உடம்பு இல்லையா, அதான். ஓஹோ. அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, செய்கிறேன். இல்லை ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். நான் கிளம்புறேன் சார். ஓகே. சதீஷ், என்ன சந்திரா, ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர் போறதா சொன்ன? வந்து என்னாச்சு சொல்லு. ஏன் என் ஃப்ரெண்டு ஒருத்தி திடீர்னு வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அதனால மேரேஜ் ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணிட்டோம். நிஜமாவா? ஆமாம். என்னம்மா சந்திரா இங்க நிக்கிற? உள்ள எல்லாம் ரெடி, கோ இன்சைட். என்ன பிரச்சனை டாக்டர்? நீங்க யாரு? நான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவன். சொல்லுங்க. என்ன சந்திரா, இவர்கிட்ட சொல்லலாமா? ப்ளீஸ் டாக்டர், இந்த பொண்ணோட நன்மைக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்க. இவ இங்க அபார்ஷன் பண்ணிக்க வந்திருக்கா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதுக்குமா ஒன்றும் மன்னிக்கணும்? நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட. இது உன்னோட வாழ்க்கை, இதை நாசம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா உன்னோட தைரியத்தெல்லாம் பார்க்குறப்போ புல் அரிக்குதுமா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இதோ பார், இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது சத்தியமா செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப ஃப்ரீயா சுத்தலாம். அப்படி இல்லை, நான் சதீஷ் கிட்ட பேசிட்டேன். அவரு அபார்ஷன் பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து. உனக்கு அறிவு இல்லை? எத்தனை தான் அவன்கிட்ட ஏமாறுவ? நீ என்ன முட்டாளா? இதோ பாரு, இந்த குழந்தை தான் உனக்கு இருக்க ஒரே பிடிமானம். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அபார்ஷன் பண்ண உன்னை கூட்டு வந்திருக்கான். இதோ பார், இதை சுமூகமாக தீக்கணும்னா இந்த குழந்தை நல்லபடியாக வயிற்றுல வளர்ந்தாகணும். நான் சொல்றதை கேளு, வா.